ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 9/2/2024 சோபகிருது ஆண்டு தை 26. தை அமாவாசை இன்று காலை 7:53 முதல் நாளை அதிகாலை 4:34 வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 43 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 7:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 7:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 7:52 வரை சகுனி, பின்பு மாலை 6:13 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஓய்வுள்ள நாளாக அமையும். ஓய்வுனா எப்படின்னா, பல அலைச்சலுக்கு பிறகுதான் ஓய்வா அமையும். உதாரணத்துக்கு உங்களோட சகோதரருக்காக வீண் அலைச்சல். எப்படின்னா அவரு திடீர்னு நான் இன்டர்வியூக்கு போனோம், நீங்க என்னை டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்காக நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு அவரை அலைச்சலா போயிட்டு அவரை டிராப் பண்ற மாதிரி அமையும். அதனால அந்த அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இந்த நாள் உண்டுங்க. நீண்ட பிரயாணம், லாங் டிராவலிங், அதுக்கப்புறம் நீங்க அமைதியா ஒரு இடத்துல ரிலாக்ஸா அமைகிற ஒரு நாளாக அமையும். அதனால எங்க போனாலும் சரி, டிராவல் பண்ணும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் மன அமைதியும் தரும் நாளாக அமையும். அத பிறகுதான் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ன்றதே வரும். அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அந்த டிராவலோட அசதி தெரியாம ஒரு நல்ல அமைதியான ஒரு தூக்கமும் ஒரு ஓய்வும் கிடைக்கிற நாளாக அமையும். ராணுவ வீரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிகுதியான ஒரு ஓய்வான நாளாக இருக்கும். ரொம்ப பரபரப்பா இருந்த நாட்கள்லாம் போய் இன்னைக்கு ஒரு அமைதியா ரிலாக்ஸ்டா ஒரு ஓய்வு எடுக்கிற நாளாக இருக்கும். இல்ல சில பேருக்கு இன்னைக்கு விடுமுறை நாள அவங்க வீட்டுக்கு அவங்கள பெற்றோர்களையும் குடும்பத்தாரையும் பார்த்துட்டு போற நாளாக அமையும். வாகனத்தினால அலைச்சல், வீண் அலைச்சல், வண்டி எதுக்கு எடுத்தன்னே தெரியாது, அப்படி ஒரு அலைச்சல் பட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே ஒரு ஓய்வு எடுக்கிற மாதிரியா இருக்கும். அப்போ வாகனம் எடுக்கும் போது முதல்ல நீங்க எதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணுங்க. அவசரப்பட்டு எங்க போனாலும் மறக்காம உங்களோட செல்போனையும் பர்ஸையும் எடுத்துட்டு போங்க. இதை மறந்துட்டீங்கன்னா இதனால பல அலைச்சல்கள் வரும். அந்த நாள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். திருப்பியும் அந்த பர்ஸும் போனும் கிடைச்ச பிறகுதான் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பரிகாரம், உங்க வீட்டுல இருக்கிற விநாயகருக்கு தீபம் போடணும். அந்த தீபம் எப்படி இருக்கணும்னா, ஏகத்திரி, அதான் ஒரு திரி போட்ட தீபம், ஒரு விளக்கு. அந்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற தரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அது கீழே ஒரு சின்ன இலை இல்லைன்னா மனை அதை போட்டுட்டு அதுக்கு மேல நவ தானியத்தை பரப்பி அதுக்கு மேல அகல வைங்க. அகல் வச்சிட்ட பிறகு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு
திரின்றது வந்து பஞ்சு திரியாவும் இருக்கலாம், ஒரு தாமரை திரியாவும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். எது உங்க வீட்டுல இருக்கோ அதை பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்திட்டு விளக்கு ஏத்தும் போது நான் சொல்ற மந்திரத்தை மனசார சொல்ல ஆரம்பிங்க. ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து விளக்கு ஏத்துங்க. விளக்கு ஏத்துன பிறகு விளக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு 27 தடவை சொல்லிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். இது வந்து நீங்க மாலையிலும் செய்யலாம், காலையிலும் செய்யலாம். உங்களுடைய டைம் எப்படி இருக்கோ அதுக்கேத்தா போல இது வீட்டிலே செய்ய வேண்டியதுதான். வெளியில எங்கேயும் போக தேவையில்ல. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல வந்து 4 வீலர் ஓட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, கிராஷிங்கா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. 4 சக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி கனவு வந்ததுனாவே பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நம்ம கார் ஓட்டுறோம், கார் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கார் ஓட்டினாவே வந்து பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.